உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, பெண்களில் வெறுக்கத்தக்க கூடிய பெண்கள் யார்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணாகட்டும் சரி, பொருளாகட்டும் சரி, அது எந்த அளவுக்கு இருக்கோ, அத வச்சு சந்தோஷப்படாம, மத்தவங்க கிட்ட இருக்கிறத மதிப்பீடு செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அதாவது என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கு, அவகிட்ட எவ்வளோ இருக்கு பாரேன். நான் இந்த அளவுக்கு வீட்ல தான் குடியிருக்கிறேன். அவ எந்த அளவுக்கு இருக்கிறா? தன்னை விட அதிகமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய பெண்களை அல்லாஹ் வெறுக்கிறான். சுபஹான் அல்லாஹ். ஒவ்வொரு மூமீனாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த எண்ணம் அறாமாக்கப்படட்டும். நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இனிமையாக அமைத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பெண்ணோடையும் ஆணோடையும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹும் நம்மளுக்கு எந்த நேரத்திலே வழங்குவானோ அந்த நேரத்துல கண்டிப்பா நம்மளை தேடி எல்லாத்தையும் நல்லதாக ஆக்கி தருவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் யாருடைய அடிமை? நம் அல்லாஹ்வின் அடிமை. நம்மளுடைய தூதர் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாருக்குனாலுமே இந்த கேள்விக்குண்டான பதில் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம யாருடைய உம்மத்தினராக இருக்க வேண்டும்? நம்மளுக்கிடையே எத்தனை நபிமார்கள் வந்துட்டு போனாலும், நம்மளுடைய அன்புக்கும், நம்மளுடைய பாசத்துக்கும் பிரியமான முதல் நபியும் அவர்தான், இறுதி நபியும் அவர்தான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய உம்மத்தினராக இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மூமினாகிய இஸ்லாமியர்களும் ஆசைப்படுவார்கள். அந்த நபியே சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய உம்மத்தினர் 2 தவறுகளை எப்போதுமே செய்ய மாட்டார். முதலாவது பார்த்தீங்கன்னா, பொய் பேசுறது. என்னுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடியவர் பொய் பேச மாட்டார். 2வது பார்த்தீங்கன்னா, பிறரை நயவஞ்சகம் பண்ண மாட்டார். பிறரை ஏமாற்ற மாட்டார். சுபஹான் அல்லாஹ். இந்த உம்மத்தினராக இருக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளை அருள் புரிவானாக. பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் யாரை வெறுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நம்மள ஒரு உயரத்துல அல்லாஹ் எப்பவுமே நம்மள வச்சிருப்பான். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் தாழ்ந்து இருக்கிறோம், நம்ம தான் கீழே இறங்கி இருக்கோம்னு நினைக்கிறோம். எப்பவுமே நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற செல்வமா இருக்கட்டும் சரி, வீடு, சொந்த வீடு, வாடகை வீடு, எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை மேல் நோக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம என்னைக்குமே நினைக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு கீழே இருக்கிறவர்கள் இதுவும் இல்லாம, அதாவது குடிசை கூட இல்லாம வெளியே ரோட்ல படுக்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம நினைக்கணும். அல்லாஹ் அவங்களையும் காட்டிலும் நம்ம அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்மள மறைவான இடத்துல வச்சிருக்கிறான். ஒரு ஆடை உடுத்தும் போது மறைவான இடத்துல உடுத்துறதுக்கு உண்டான இடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள நினைக்கணும். பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் நம்ம தொழுகிறோம், ஓதுறோம், இபாதத் செய்றோம். இதுக்குன்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நம்மளுடைய தொழுகைக்குண்டான நேரம் பார்த்தீங்கன்னா, சூரியன் மறையும் பக்கத்திலையும், சூரியன் உதயமாகும் நேரத்திலையும், இரவு 12 மணி. இந்த நேரத்துல மட்டும்தான் அல்லாஹு தாலா தொழுகைக்கு தடை விதிச்சிருக்கான். மற்ற எல்லா நேரத்திலையும் நம்ம தொழுகையை மேற்கொள்ளலாம். குர்ஆன் ஓதுறது பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் ஓதணும், அந்த நேரத்துல தான் ஓதணும்னு இல்லை. எந்த நேரமாக இருந்தாலும் ஒசு செஞ்சுட்டு நம்ம 2 ரக்காய் தொழுதுட்டு குர்ஆன் ஓதலாம். எப்போ நம்ம மனசுக்கு ஒரு கஷ்டமோ, ஒரு வேதனையோ வரும்போது, திக்ர்ல நம்ம அதிகமான நம்மளுடைய நேரத்தை செலவிடலாம். வீண் துனியா பேச்சுக்களை விட இந்த மாதிரியான இஸ்லாமிய வார்த்தைகள், இஸ்லாமிய செயல்கள்ல நம்மளுடைய எண்ணங்களை ஈடுபடுத்தலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு புதியதாக ஜாப் கிடைக்க போகுது. நம்மளுடைய புதிய காரியங்கள் நிறைவேற போகுது. நம்ம ஒரு சொந்த வீடு கட்ட போறோம். இல்ல நம்ம நிறைய நகைகள் வாங்க போறோம். இல்ல ஒரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம பயணம் செய்யும்போது, அதற்குண்டான பூட்டு நம்மளிடம் இருந்தாலும், அதற்குண்டான சாவி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அதை நல்ல விதமாக நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம அல்லாஹ் தாலா கிட்ட நம்ம திக்ர் செய்யணும், துஆ செய்யணும், தொழுகையை மேற்கொள்ளணும். அதை விட மிக சிறந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தீனியாத் படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொய் புறம் பேசாதவர்களாக இருக்க வேண்டும். நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது நம்மளுடைய எல்லா நன்மைகளும் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு தருவானாக. நம்மளுடைய தாயை நம்ம கண்ணியப்படுத்தணும். அவங்களை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய தாயை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண்ணியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா நம்மளுடைய பலனை அதிகரிக்கிறான். நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் தாலா போக்குகிறான்.
தாய வந்து நம்பலாம் வந்து சூஸ் பண்றதில்ல. அல்லாஹு தாலா நம்பளுக்கு யார் நம்பளுடைய தாய் என்று அல்லாஹு தாலா தான் தேர்ந்தெடுக்கிறான். அவ்ளோ கண்ணியம் மிக்க அந்த தாயை வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. தாய்க்கு அப்புறம் தான் வந்து தந்தை. அதாவது நம்மளுடைய தாயை வந்து நம்ம எந்த அளவுக்கு உதாசனப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ப நரகத்தை நோக்கி செல்கிறோம். சுபஹான் அல்லாஹ். அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹு தாலா நம்மளை காப்பானாக. அதாவது இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்மளுடைய தாயை, தந்தையை வந்து மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்மளுக்கு வழங்குவானாக. ஆமீன். நம்ம அல்லாஹ் தாலாட்ட நீண்ட நாட்களாக துவா கேட்டிருப்போம். அந்த துவா பார்த்தீங்கன்னா நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேத்துக்கு சில துவாக்கள் வந்து நிறைவேறியிருக்கலாம். சில துவாக்கள் வந்து நிறைவேறாமல் இருக்கலாம். இப்ப நானே ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே பார்த்தீங்கன்னா, நெறைய துவாக்கள் வந்து நிறைவேறாமல் இருக்கலாம். சில சமயத்துல நம்மள அறியாம நம்ம கோவப்படுவோம். நீ வந்து எனக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் குடுக்குற. அவங்க உன்ன தொழுகுறதில்ல, ஓதுறதில்ல, இபாதத் செய்றதில்ல. நான் உன்ன தொழுகுறேன், ஓதுறேன், இபாதத் செய்றேன். ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, நீ ஒண்ணுமே குடுக்க மாட்டேன்ற. அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாங்க. நான் கண்கூடா பார்த்துட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு நீ எல்லாமே குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ தடவ அல்லாஹ்வ திட்டி இருக்கோம். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் வந்து பொறுமையாக இருக்க வேண்டும். எவ்வளோ நம்மளுடைய ஈமான வந்து நம்ம பலப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு அதனுடைய கூலிய வந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு பன்மடங்காக பெருகி தருகிறான். பொறுமையை கொண்டு நம்ம கையாள்வோமாக. ஆமீன். ஒரு தாய்மாரா நம்ம குழந்தைகள எந்த அளவுக்கு நம்ம தீனியாத் விஷயங்கள ஈடுபடுத்துறோம் அப்படின்றத இப்போ இந்த காலகட்டத்தில இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் நினைவு கூற வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில குழந்தைங்க கையில அதிகமாக ஃபோனும், அதில பார்த்தீங்கன்னா YouTube, Instagramல இந்த மாதிரி பல விஷயங்கள பார்க்குற அவங்களுக்கு அதே Instagramல, அதே Facebookல, அதே YouTubeல நல்ல விஷயங்கள இஸ்லாத் பத்தின விஷயங்கள நெறைய ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள வந்து கத்துப்பாங்க. இப்போ நம்பலாம் முதல்ல சின்ன வயசுல நம்ம அம்மாக்கெல்லாம் நம்மள நெறைய பயான் சொல்ற இடத்துக்கும், மஸ்ஜித்ல பயான் சொல்ற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போய் கேட்க வைப்பாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் நேரம் இருக்க மாட்டேன்து. இந்த மாதிரி வீடியோக்கள நம்ம குழந்தைங்களிடையே போட்டு காமிக்கும்போது, பயான் பத்தின, இஸ்லாத் பத்தின விழிப்புணர்வு நம்ம குழந்தைகள கத்துக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் அத அமல்படுத்துவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய இருக்கிற 99 பேர்கள்ல யா ஜஃபாரு, யா ஜஃபாரு, யா ஜஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திக்ர் செய்யும்போது, அதனுடைய பலன் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சமநிலையாக்குவனே, யா ஜஃபாரு என்றால் சமநிலையாக்குவனே. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை வந்து நம்போ எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓதலாம். இப்படி ஓதுவதால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயவர்களால் உண்டாகும் துன்பத்திலிருந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு விடுதலை செய்கிறான். இதை ரொம்ப அதிகமாக நம்ம திக்ரு செய்யும்போது, வழிப்பறி கொள்ளையர்களால் உண்டாகும் தீங்கை விட்டும் அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாக்கிறான். ஸோ, நம்மனால எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த திக்ரை செய்வோமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.